2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்தில் கர்த்தர் சொன்னதான வார்த்தை. யார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல்? யார் இந்த பவுல்? பவுலை பற்றி உங்களுக்கு நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன்னா, அதன் பிற்பாடு இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம அறிந்து கொள்ளலாம். யார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா, அவர் ஒரு எபிரேய யூத தாய் தகப்பனுக்கு பிறந்தவர். ஆனால் அவங்க அப்பா ரோம குடியுரிமையை பெற்றிருந்ததான மனிதர். சிலர் பாருங்கள், இந்திய தேசத்தினுடைய வம்சாவளியாக இருப்பாங்க, ஆனால் அமெரிக்காவில் குடியுரிமை என்ன செஞ்சுருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. அது மாதிரி யூத மதத்தை, யூத குலத்தில் பிறந்தவர், எபிரேயர், ஆனால் ரோம குடியுரிமையை அவங்க அப்பா பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர் தான் இந்த பவுல். அவங்க அப்பா கூடார தொழில் செய்கிறதான ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன். ஏன்னா இது அவங்களுடைய குலத்தொழிலாக இருந்ததுனால பவுலும் இந்த தொழில் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கும்போது அவைகளை அறிந்து கொள்கிறோம். ஸோ அப்படி ஒரு பிஸ்னஸ்மேன் அவங்க தகப்பனார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்ததான ஒரு பிள்ளை தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் நன்கு படித்தவர். கமாலியேல் என்கிறதான மிகப்பெரிய ஒரு ஆசிரியருக்கு கீழாக இருந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவர். நியாயப்பிரமாணத்தில் தேறினவர் என்று அவரே தன்னை குறித்து சொல்லுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தில் தேறின ஒரு ஆள்னா ரொம்ப அறிவு படைத்தவர். இது நியாயப்பிரமாணத்தை மாத்திரமல்ல, உலகம் சார்ந்ததான கல்வியிலையும் தேறினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட மனிதர். ஆனால் அவருடைய சரீர அமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியது. என்னன்னா, அவருடைய சரீரத்தினுடைய அமைப்பு, அவருடைய வளர்ச்சி, ஹைட் 3 அடி தான். இவ்வளவுதான் அவருடைய உயரம். கால்கள் இரண்டும் வளைந்த கால்கள். நீங்கள் அந்த குள்ளமான மனிதர்கள் பார்த்துருந்தீங்கன்னா கால் ரெண்டும் அப்படியே வளைந்து என்ன செய்யும், இருக்கும். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் இரண்டும் வளைந்த கால்கள். தலையில் முடி கிடையாதுங்க, பாயில்டு ஹெட், வழுக்க தலை, மொட்டை தலை. இது மாதிரி ஒரு மனிதர். சரி, இதுக்கப்புறமும் அவருடைய சரீரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதான ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு. ஒளியினால் ஆட்கொள்ளப்படுகிறதான ஒரு அனுபவம். அந்த நேரத்தில் கண்ணு ரெண்டும் அவருக்கு என்னவாயிருச்சு, குருடாயிருச்சு. அப்புறம் போய் ஒரு பிரீஸ்டினிடத்தில் போயிட்டு ஜெபிக்கிறார். கண்கள்லேருந்து சிதல்கள் என்ன செய்யுது, விழுது. அதுக்கப்புறம் கண்ணு தெரியுது. அறிஞர்கள் சொல்கிறாங்க, அதற்கு பிற்பாடு அவருடைய 2 கண்களில் இருந்தும் நீர் வடிந்து கொண்டே இருக்குமாம், சீல் வடிந்து கொண்டே இருக்குமாம். கையில் ஒரு பெரிய கைக்கொட்டை வச்சிருப்பாராம், அதை வச்சு தொடச்சி கைக்கொட்டையெல்லாம் நனைந்தே காணப்படுமாம். இதுதான் பவுலினுடைய முகத்தின் தோற்றம். யோசி பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கண்கள்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குதான். அப்போ யாராவது அவர் முகத்தை நேரில் ஒழுங்காக பார்க்க முடியுமா? என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்க்க கூட முடிஞ்சிருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, அகால பிறவி அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு பிறவியான நான் அப்படின்னு தன்னையே அப்படிதான் அவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பவுல் வளர்ச்சியை பற்றியோ அல்லது சரீரத்தில் இருக்கிறதான மற்ற காரியங்களை குறித்தோ அவர் பெரிதாக எண்ணவில்லை. ஆனால் அவருக்கு ஒன்று முள்ளாக அவர் எண்ணியது என்ன அப்படின்னா, அவர்களுடைய கண்களில் இருந்து வழிகிறதான அந்த நீர். ஸோ இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த முள், இந்த பலவீனம் என்னை விட்டு என்ன செய்யட்டும், நீங்கட்டும் அப்படின்னு 3 விசை ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்.
3 விசை ஜெபித்ததற்கான பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பதிலை கொடுத்தார் அப்படின்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் கிருபை தான் நம்மளை தாங்கக்கூடியது, நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியது. நம்மளால இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் தாண்டி ஓடுவதற்கு வேண்டியதான சகல வல்லமையும் அளிப்பது தேவனுடைய அந்த கிருபை மாத்திரமே. தேவ கிருபை இருந்தாதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் சந்தித்து சவால்களை சந்தித்து மேற்கொண்டு ஓடுவதற்கு அந்த கிருபை நமக்கு உதவி செய்கிறது. கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து செல்வது கடினமான ஒன்று. அப்போ தேவ கிருபை இருந்துச்சுன்னா அது போதும் அப்படிங்கிறது தான் ஆண்டோடைய வார்த்தை. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பலவிதமான கஷ்டத்தோடு பலவிதமான போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டோடைய வார்த்தை வருது, என் கிருபை உனக்கு போதும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்களா? கடினமான பாதையில் கடந்து போயிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் கிருபை உங்களுக்கு போதும். அல்லேலூயா, அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். இந்த கிருபையை நீங்களும் நானும் விலை கொடுத்து வாங்க முடியாது. விலை கொடுத்து கிருபை என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. விலை கொடுத்து வாங்கிறதா இருந்தால் அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து பெற்று கொடுத்ததான அந்த வழியே தவறான வழியாக என்ன செஞ்சிடும்? போய்விடும். அப்போ கிருபையை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. கிருபை தகுதி இல்லாமல் இருக்கிற ஒருவருக்கு தகுதிப்படுத்தி இலவசமாய் அருளப்படுகிற ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரியைகளினாலும் அல்ல. நம்ம நிறைய நன்மை செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி அதனால தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அப்படியும் முடியாது. சிலர் அப்படி நினச்சிக்கிறாங்க. சிலர் பாருங்கள், சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்துட்டோம்னா தேவ கிருபையை வாங்கிக்கலான்னு நினைக்கிறது. சர்ச்சைக்கு வரமாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், எதுக்கும் வரமாட்டேன், ஆனால் காசு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கிருபையை வாங்கிக்குவேன் அப்படின்னு நினச்சா அது அப்படி ஒன்றும் நடக்காது. அப்படி அல்ல. அப்போ தேவ கிருபை என்பது விலை கொடுத்து வாங்குவதல்ல. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை சார்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு இலவசமாய் அவரால் அருளப்படுகிற ஒன்று. கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த கிருபை என்னெல்லாம் செய்யும்? இந்த கிருபை என்னெல்லாம் செய்யும்? மிக வேகமாக நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது இருக்கு. அப்போ முதல்ல இந்த கிருபை என்ன செய்யுதுன்னா உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறது. ஆமாம், பாவத்திலிருந்து ரட்சிக்குது, சாபத்திலிருந்து ரட்சிக்கிறது. இந்த கிருபை தான் நமக்கு விமோச்சனத்தை உண்டாக்கி தருகிறது. அல்லேலூயா. அதுவும் இது பாருங்க, இலவசம். எல்லாம் சொல்லுங்க, இது என்னது? இலவசம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாருங்க, கிடைக்கிற எல்லா இலவசத்துக்கும் ஓடுறாங்க. வேதம் சொல்லுது, அவர் கிருபையினால் இலவசமாய் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசுவின் இடத்துல வந்துட்டா போதும், இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா போதும், இயேசுவை நம்பி வந்து அவர் சமூகத்தில் உட்கார்ந்துட்டா போதும், கிருபையினால் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தேவ கிருபை உங்களையும் என்னையும் ரட்சிக்கும். ஆமென். ஆமாம், இந்த ரட்சிப்புங்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, இது ஏதோ ஒரு நாளில் முடிந்து விடுகிற அனுபவம் அல்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, கர்த்தரே தெய்வம்னு ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கும்.
உங்களுக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்கும். அதோட உங்களுடைய ரட்சிப்பு முடிந்து விட்டதா அப்படின்னா இல்லை. Salvation is a process. ரட்சிப்பு என்பது அது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏறுகிற ஒன்று. இயேசுவின் வருகை மாத்திரம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒருவேளை போன வருஷம் ரட்சிக்கப்பட்ட ஆள், ஞானசானம் போன வருஷம் எடுத்த ஆள் அப்படின்னு வச்சுக்குவோமே. போன வருஷம் நான் ஞானசானம் எடுத்துட்டேன், இந்த வருஷம் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி முடியாதுங்க. இப்பயும் நம்மள்ட்ட என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது, குறைவு இருக்குது, குற்றங்கள் இருக்குது. ஆமாம், இப்பயும் நம்ம மாற வேண்டியது இருக்குது. இப்போவும் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்குது. இப்போவும் என்னுடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது இருக்குது. அப்படிதானே? அப்போ ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நடந்தேற வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த பூரணத்துக்கு நேராக நம்மளை நடத்த வேண்டிய ஒன்று தான் இந்த ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ இயேசுவின் வருகை மாத்திரம் நீங்களும் நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ கிருபை இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. அந்த கிருபை தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியது. அல்லேலூயா. இதை ஜனங்கள் புரிந்து கொள்வார்களானால், கிருபை என்னை ரட்சிக்கும்னு புரிந்து கொள்வார்களானால், இலவசமாய் ரட்சிப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்வார்களானால், இயேசுவின் இடத்துல ஓடி வந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இரண்டாவது, கிருபை என்ன செய்கிறது அப்படின்னா, கிருபை நம்மை மாற்றுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம், நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் சொல்றாரு, எல்லாரிலும் என் நிலைமை கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. நான் எல்லாரை காட்டிலும் அதிக பிரயாசப்பட்ட ஆள். இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் எனக்குள் உண்டாயிற்று. இது எப்படி நடந்துச்சுன்னா கிருபையினால் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிருபை நம்மை மாற்றக்கூடியது. கிருபை நம்மளை மாற்றும். கிருபை என்ன செய்யும்? ஒரு பாவியை பரிசுத்தவனாய் மாற்றும். கிருபை என்ன செய்யும்? கோபக்காரனை அன்புள்ளவனாய் அதை என்ன செய்யும்? மாற்றும். கிருபை என்ன செய்யும்? பலவீனம் உள்ள ஆளை வல்லமை மிகுந்த ஆளாய் மாற்றும். கிருபை தான் நம்மை மாற்றக்கூடியது. எல்லாரும் கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ கிருபை நம்மளை மாற்றக்கூடியதான வல்லமை படைத்தது. தேவ கிருபை இருந்துச்சுன்னா ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. ஆமாங்க, தேவ கிருபை வேணும். கிருபை உங்களையும் என்னையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. தேவ கிருபை இருந்துச்சுன்னா அந்த கிருபை நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கும். தேவ கிருபை இருந்துச்சுன்னா உயர்த்தி கொண்டே இருக்கும். இந்த உலகம் நம்மளை தகுதி இல்லாதவன் உதவாதவன் ஒதுக்கும். ஆனால் கிருபை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிருபை அவங்கள காட்டிலும் மேலான இடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை நம்ம வாழ்க்கையை மாற்றும். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற உங்கள் வாழ்க்கையை தேவ கிருபை மாற்றும். இன்றைக்கி இருக்கிற இந்த நிலையில் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, தேவ கிருபை என்னை இவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கு, தேவ கிருபை இவ்வளவாய் என்னை மேன்மைப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12:9 நம்ம வாசித்தோமே, அதில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், தேவ கிருபை நம்மை தாங்கி சுமக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரங்களில் ஓடி 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 சோர்ந்து போயிட்டோம், களைச்சி போயிட்டோம். போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டோம். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தேவ கிருபை தான் நம்மளை தாங்கி சுமந்து வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா அது தேவ கிருபை தான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கும் நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னா அது தேவ கிருபை மாத்திரமே. எத்தனையோ நாட்கள் ஓடி ஓடி களைச்சி போன நாட்கள் உண்டு. களைத்து போய் போதும் ஆண்டவரேன்னு சொன்ன நாட்கள் உண்டு.
களைத்து போய் நிழலில் போய் அமர்ந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் இந்த கிருபை நம்மளை தட்டி தூக்கி இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்மை தாங்கி சுமக்கிறதான கிருபை இது. ஆமென். ஆமாம், நம்ம நிறைய சுமைகளை சுமக்கிற ஆட்கள். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சுமைகளை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆட்கள். எத்தனை பிரச்சனை, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா? இஎம்ஐ பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்புறம் மனஸ்தாப பிரச்சனை, மனப்பிரச்சனை, இன்னும் என்னென்னமோ பிரச்சனைகள். இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளை ஒவ்வொருவரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தட்டையும் போய் ஒரு மணி நேரம் தனியாக உட்காந்து பேசினா தான் தெரியுது அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு. ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எதுவுமே வலிக்காத ஆள் மாதிரியே அப்படியே சிரித்த முகத்தோடு அப்படியே போய் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ள என்ன இருக்கே? வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், சுமைகள் உண்டு. யோசிச்சு பாருங்க, சுமந்துக்கிட்டு எவ்வளோ தான் ஓட முடியும்? சுமந்துக்கிட்டு எவ்வளோ தான் ஓட முடியும்? வாழ்க்கையில் எத்தனை இடங்களில் நீங்கள் முடியலப்பான்னு நிற்கிறீங்களோ அந்த இடங்களிலெல்லாம் தேவ கிருபை உங்களை தாங்கும். அந்த இடங்களிலெல்லாம் தேவ கிருபை உங்களை தாங்கி சுமக்கும். ஏன்னா கிருபை நம்மை தாங்கக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 3:18 கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுது, இந்த கிருபையில் நம்ம வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். தேவ கிருபையில நாம வளர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை போதும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்க இந்த கிருபை நாளுக்கு நாள் நம்மளை நிரப்புவதற்கு, அந்த கிருபையில் நாளுக்கு நாள் பெருக்கம் உண்டாக, அதில் வளர தேவனிடத்தில் வந்து முழங்கால் போடுங்க, தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் இந்த கிருபையில் வளரணும். அப்போ என்ன செய்யணும்? தேடி வரணும். ஜெபம், வேத வாசிப்பு, இதுதான் அந்த கிருபையில் வளர்வதற்கு நமக்கு என்ன செய்யுது? உதவி செய்யுது. அந்த கிருபையில் வளர தேவனிடத்தில் வந்து நிற்போமானால் நிச்சயமாக கிருபையில் வளர கர்த்தர் நமக்கு உதவி